ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் ஐட்டம்ல இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ் செட் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ் செட் பண்றதுனா என்ன ஆகும்னா, நம்ம ஒரு சேல் என்ட்ரி வைக்கிறோம். ஸோ அந்த சேல் என்ட்ரிக்குள்ள ஒவ்வொரு டைமும் போயிட்டு நம்ம ஸ்டாக் ஐட்டத்துக்கு என்ன இன்க்ளூசிவ் டேக்ஸ்ன்றது மேலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஸ்டாக் ஐட்டம்ல செட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா என்ட்ரி வைக்கிறப்போ அதை எடுத்து வந்துடும். ஸோ அதை செட் பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம டேலில நிறைய ஸ்டாக் ஐட்டம் தேவை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஆல்ட்ரு கொடுத்துடலாம். ஸோ இதில் ஆல்ட்ரு கீழே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி பாஸ்ட் கீழே ஸ்டாக் ஐட்டம்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஐட்டம் மட்டும் நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே கான்ஃபிகர் கொடுத்துட்டு இதில் ப்ரொவைட் எம்ஆர்பி டீடைல்ஸ் மட்டும் நம்ம எஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எஸ் கொடுத்து நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு செட் ஆல்டர் எம்ஆர்பி டீடைல்ஸ்ன்றது இங்கே ஆப்ஷன் எடுத்து வந்துருக்கும். ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு ரைட் சைடில் டீடைல்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே அப்ளிகபிள் ஃப்ரம்ன்றது கொடுத்துடலாம். ஸோ 1425 கொடுத்துடலாம். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1000 நான் கொடுத்துறேன். ஸோ கொடுத்து இதை பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வவுச்சர்ஸ் போயிடலாம். இதில் F5 சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கான்ஃபிகர் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டீடைல்ஸ் கீழே ப்ரொவைட் ரேட் இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ் மட்டும் எஸ் பண்ணுறோம். ஸோ இது எஸ் பண்ணி எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ்ன்ற ஒரு காலம் வந்து இங்கே எடுத்து வந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு என்ட்ரி வைக்கலாம். சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐட்டம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஸோ மெமரி பிரிண்டர் செட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஆர்பி அந்த எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ்ல வந்து நமக்கு இங்கே உட்காந்துருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணி நமக்கு இங்கே ஒரு குவான்டிட்டி ஸோ கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸோ இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ்ன்றது நம்ம 1000 செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் லெஸ் ஆகி நமக்கு இங்கே எடுத்து வந்திருக்கும். ஜஸ்ட் என்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரியா வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டேக்ஸ் சிஜிஎஸ்டி எக்ஸிஸ்டிங்கிறது. ஸோ கொடுத்தோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா டோட்டல் 1000ன்றது இங்கே எடுத்துருக்கும். ஸோ ஒரு குவான்டிட்டிக்கு இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ் 1000 கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ டேக்ஸ் இல்லாம டேக்ஸபிள் ரேட் பார்த்தீங்கன்னா 847.46. ஸோ டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 76.27 76.227 நமக்கு சிஜிஎஸ்டி எக்ஸிஸ்டி ஆகுது. இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000ன்றது நமக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூஸ் ஆஃப் டேக்ஸ்ன்றது நம்ம ஸ்டாக் ஐட்டம் பல்கா நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.